அனிதான்ற ஒரு குழந்தை 1200க்கு 1120 மார்க் 1120 மார்க். Hey, I've seen this one. This is a classic. பொங்கலுக்காக 2500 ரூபாய் கொடுக்க போறோம் அறிவிச்சிருக்காங்க. இந்த 5000க்கு இன்னும் எவ்வளவு மிச்சம் இருக்கு? 1500. ஆக அந்த 1500 சேர்த்து கொடுங்க அப்படின்னு தான் மீண்டும் இந்த அரசாங்கத்தை பார்த்து நான் கேட்டுக்கிறேன். 1200க்கு 1720. ஐயோ என்னைய மாதிரியே அழுகிறேப்பா. அதான் ஒரே கடவுளை கும்பிடுறவன், கடவுளுக்கு மரியாதை கொடுக்கறவன், அந்த கடவுளை செஞ்சு விநாயகரை செஞ்சு வழிபாடு செஞ்சு பொறி பொட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த சிலையை தூக்கிட்டு போய் கடலுக்குள்ள போறோம். இது என்ன பெரிய கான்ட்ராடிக்ஷனா இருக்கு பாரு. நீ ஆகாத பொருளை தானே தூக்கி குப்பையில போடணும், வேண்டாத பொருளை தானே குளத்துல குட்டையில போடணும். ஏன் போறேன்னா உடனே ஒரு கடவுளை அவங்க வச்சுக்காங்க. நான் சொல்றேன், விநாயகர் உண்மையிலேயே யார் என்றால் விநாயகர் தான் கௌதம புத்தர். பௌத்தத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியல் அவன் வச்சு கும்பிடுறான், கும்பிட்டு தூக்கி போய் போட்டுறான். விநாயகர், நாயகர்னா தலைவர்னு அர்த்தம். விநாயகர் என்ன நிகரற்ற தலைவன் பொருள், ஒப்புயர்வற்ற தலைவர். வீய முன்னால சேர்த்தா நாயகன்கிற சொல்லுக்கு பெயர் தலைவன் பொருள். விநாயகன் அப்படின்னா ஒப்பு உயர்வற்ற தலைவர். இவனுக்கு ஒப்பான ஆளு கிடையாது, உயர்வான ஆளு கிடையாது, அவ்வளவு தூரம் நிகரற்ற ஒரு தலைவன். இந்த பெயர் 1000 பெயர்களை கொண்ட ஒரே மாமனிதர் கௌதம புத்தர் தான். அவருக்கு விநாயகர்னும் பெயரு, ஐயப்பனும் பெயரு, சாத்தப்பனும் பெயரு. சாஸ்தான் கூப்பிடுறாங்க கேரள ஐயப்பன. சாஸ்தான்னா அது அந்த பெயர் கௌதம புத்தருடைய பெயர். அது எவனும் அடிக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்க. உன்னால கூட அடிக்க முடியாது. நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. கலைஞர் கருணாநிதி முதலமைச்சராக வந்தவுடன் முதல் துப்பாக்கி சூடு தாழ்த்தப்பட்ட மக்கள் மீதுதான் நடத்தப்பட்டது. மறுத்துவிட முடியாது. அவசியமே இல்லாமல், தேவையே இல்லாமல், அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியே ஏற்படாமல் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது. ஆக ஜெயலலிதா ஆட்சியிலும் துப்பாக்கி சூடு, கலைஞர் கருணாநிதி ஆட்சியிலும் துப்பாக்கி சூடு. காரணியிலே ஜெயலலிதா அம்பேத்கர் சிலையை உடைத்திருந்தார். பெரிய குளத்தில் கருணாநிதி அம்பேத்கர் சிலையை உடைத்தெடுத்திருக்கிறார். என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசத்தையும் நம்மால் உணர முடியவில்லை. முதலில் முதலமைச்சர் பொறுப்பேற்று கலைஞர் கருணாநிதி கண்டித்து அறிக்கைவிட்டார் ஒரு அமைப்புக்கு எதிராக என்று சொன்னால் அந்த அதே மாதிரிதான் 2 கோடி பேருக்கு நான் வேலை, 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். வருஷத்துக்கு 2 லட்சம் பேருக்கு வேலை, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க, 2 கோடி பேருக்கு கொடுத்தோம்னா 5 வருஷத்துல 20 கோடி பேருக்கு நான் வேலை கொடுக்க போறேன். அறிவிச்சது யாரு? மோடி. தயவு செய்து எங்களை கருண கொலை பண்ணி எங்களை இது பண்ணிடுங்க. சரிம்மா, நன்றி. ஸ்டாலின் பஸ்ல போறோம் நாங்க கையை காட்டும் போது பின்னாடி 2 ரூபா தள்ளி உட்காந்துருங்க ஆம்பளைங்க உருன்னு முறைச்சுக்கிட்டே போறாங்களா பார்த்து. ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஐயோ, அது அவரு கூட அப்ப மட்டும் பஸ் அது என் ஸ்டாலின் பஸ்ல ஏறினால் உங்களுக்கு ஃப்ரீயாக போற. மத்த பஸ்ல ஏறின டபுள் ரேட் ஆயிடுச்சு. சாதாரண தாம்பரத்துல இருந்து இங்க வரதுக்கு 13 ரூபா டிக்கெட், எக்ஸ்பிரஸ்ல வந்தா 15 ரூபாய் டிக்கெட். இப்ப எவ்வளவு தெரியுமா? 39 ரூபா டிக்கெட், 29 ரூபா டிக்கெட் ஆர்டினரி பஸ்ல. அப்படியா இருந்தது? என்ன ஊருக்கு விழுப்புரம் போயிட்டு சென்னைக்கு வரையா என்ன 150 ரூபா டிக்கெட்ல வசதியா இருக்கா? மழை வரக்குள்ள கொட்டுது தலையில. அவரு கூட அவங்க அப்பா மட்டும் பஸ் ஆகுது. டாஸ்மாக் ஒயின் ஷாப்பை மூடணுமா? 2016ல கலைஞர் வாக்குறுதி கொடுத்தாரு, திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா எல்லா ஒயின் ஷாப்பையும் மூடிடுறோம், டாஸ்மாக் எல்லாம் மூடிடுறோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு. ஞாபகம் இருக்கா? ஓட்டு போட்டீங்களா? யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. அதிமுக தானே ஓட்டு போட்டீங்க. சரி, ஏங்க அப்போ தொகுதிக்கு ஒண்ணு நல்லது பண்ண மாட்டீங்களா? யார பார்த்து என்ன கேள்வி கேக்குற? தொகுதிக்கு நாங்க எதுக்கு நல்லது பண்ணணும்? 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்தது. இது வரைக்கும் எத்தனை எலெக்ஷன் நடந்திருக்கு? ஜெயிச்சவங்க பூரா நல்லது பண்ணிருக்கானா? நாங்க மட்டும் பண்றதுக்கு என்ன இழுச்ச வாங்கினீங்களா? இல்லாத புது பழக்கத்தை ஏடா ஏற்படுத்த சொல்றேன்? சரி விடு என்ன வார்த்தை கேட்டாண்டாம? ஏடா வழக்கம் போல தொகுதிக்கு ஒண்ணும் பண்ண வேண்டாமாப்பா. சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. தகப்பா என்ன பாலிடிக்ஸ்ல எதிர்பார்க்கலாமா உதய? அதுக்கான முயற்சி இது கிடையாது. ஒரு அரசியல் குடும்பத்துக்கு பிறந்தது ஒரே காரணத்துக்காக நான் அரசியல் வரணும் அவசியமே கிடையாது. ஏப்ரல் ஃபூல். அடுத்தது அமைச்சர் அப்படிங்கிற ஒரு
லைன் எடுத்துக்கலாமா? நான் ஏத்துக்க மாட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் இப்பதான் முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இருக்கேன். அதனால எனக்கு வேணாம் தான் சொல்லுவேன். தலைவர் அந்த மாதிரி ஒன்றும் பையனுக்காக கொடுக்கணும் அப்படின்லாம் அந்த மாதிரி முடிவு எடுக்க மாட்டாங்க. ஏப்ரல் ஃபூல். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு. ஏப்ரல் ஃபூல். சங்கிலி பருப்பு தாலி அரிப்பு. தகப்பா இதுவரை பார்த்தது திராவிட மாடல் அரசின் பார்ட் 1 தான். 2026 வெர்ஷன் 2.2 லோடிங். இந்த லட்சணத்துல ஒரு இன்னும் 5 வருஷம் ஆளணுமாமா? தமிழ்நாடு போய் எழுதிடுவாங்க, பில்டிங் ஃபுல்லா எழுதிடுவாங்க. கருணாநிதி ஹால், கருணாநிதி சினிமா தியேட்டர், கருணாநிதி பிளேட்பாரம், கருணாநிதி கப்புசு, கருணாநிதி ஒண்ணுக்கு போற இடம் எல்லாம் மூத்தரம் இங்கே